கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். புரட்டாசி மாதம் மீனராசி நேயர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். மீனராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த புரட்டாசி மாதத்தில், ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி 7.5 சனி நடந்துகிட்டு இருக்கு, இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் போதும் இந்த விரய சனியின் ஆதிக்கமும் அதிகமாக இருக்கும் காலகட்டமாக இருப்பதால் சிலருக்கு சில பிரச்சனைகளை வெளியே சொல்ல முடியாத சில தொந்தரவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாகும். மேலும் சிலருக்கு எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் அது நிறைவேறாத முடியாமல் வருவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த மீனராசி நேயர்களை பொறுத்தவரை இந்த புரட்டாசி மாதத்தில். மேலும் புரட்டாசி மாதத்துல உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் புரட்டாசி 22ஆம் தேதி கடகராசிக்கு அதிச்சாரமாக, அதாவது அதிச்சாரம்னா ரிவர்ஸ்ல கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார். அவர் சஞ்சாரம் செய்யும் போது அங்க கடகராசியில குரு பகவான் உச்சம் பெறுவதனால் உங்கள் ராசியில் தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் இருக்கிறார், 10ஆம் இடத்து அதிபதியாகவும் இருக்கிறார். ஆகவே தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழல் மாறி தொழிலில் எதிர்பார்த்த சில அபிவிருத்திகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமையும் இந்த புரட்டாசி மாதத்தில். மேலும் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். வழக்குகள் சாதகமாக முடிவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அமையும் இந்த புரட்டாசி மாதம், புரட்டாசி 22க்கு மேல். மேலும் குருவின் பார்வை பலத்தால் உங்கள் ராசி புனிதமடைவதால் 7.5 சனியால் ஏற்படும் சிரமங்கள் குறைவதற்கான ஒரு சூழல் அமையும். சிந்தனைகளில் வெற்றி பிறக்கும். உத்தியோகத்தில் சிலருக்கு பதவி உயர்வுகள், ப்ரமோஷன்ஸ் சிலருக்கு வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கும் கொஞ்சம் அதிகார அந்தஸ்துகள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. சிலருக்கு ஏதாவது திருமணம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி தரும் மாதமாக இந்த மாதம் அமையும். நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு இந்த குரு அதிசாரமாக, குரு பகவான் அதிசாரமாக உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்திற்கு உச்சம் பெறுவதால், குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெறுவதால் எதிர்பார்த்த அனைத்து நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது. மேலும் வீட்டில் ஏதாவது மங்கள ஓசைகள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். சில காரியங்களை தொட்ட காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது இந்த மீனராசி நேயர்களை பொறுத்தவரை. சனி பகவானை பொறுத்தவரை உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார். இந்த சனி பகவான் கும்பராசியில் சஞ்சாரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியிலேயே பக்கரகதியில் இருப்பதால் மேலும் சிலருக்கு தீமையும் நன்மையும் கலந்து இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது விரையாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் சனி பகவான் வருவதால் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது அவசியமாகிறது. கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது பணி சுமைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாக இருக்கிறது. நீங்கள் செய்யும் முயற்சிகள் அதாவது அனைத்திலும் சிறு சிறு இடர்பாடுகள் இருப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். ஏதாவது வெளியூர் வெளிநாடுகளுக்கு சென்று ஏதாவது ஒரு வேலை விஷயமாக நீங்க ஏதாவது பாஸ்போர்ட் விசா எடுத்துட்டு போற மாதிரி இருந்துச்சுனாலும் அது சில தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் சனி பகவானை நீங்கள் ஏதாவது முறைப்படி காலையில கொஞ்சம் எள்ளு சாதமும் கலந்து காலையில காக்காக்கு வைத்துட்டு நீங்க முயற்சி, அதாவது நீங்க வழிபாடு செய்தீர்களானால் இந்த தடை தாமதங்கள் அனைத்திலும் உங்களுக்கு விலகி நீங்க செய்யும் காரியங்கள் அனைத்தும் சனி பகவானின் கொஞ்சம் ஒரு வேகம் குறைவதற்கான ஒரு சூழல் உருவாகும். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு இந்த மாதத்தில் பிற்பகுதியில் மகிழ்ச்சியான தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் விரயமும் சமமாக இருப்பதற்கான ஒரு சூழலும் அமையும். சிலருக்கு ஏதாவது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சிலருக்கு ஏதாவது இடமாற்றங்கள், டெம்பரவரியா டெபுடேஷனுக்காக இடமாற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு அரசு சார்ந்த டெண்டர்கள், ஒப்பந்தங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் இந்த சனி பகவானின் காரணமாக, குடும்பத்தில் 7.5 சனி மாதம் காரணமாக குடும்பத்தில் சில குடும்ப சுமைகள் அதிகரிப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகிறது. இந்த புதன் பகவானை பொறுத்தவரை உங்களுடைய புரட்டாசி மாதம் 13ஆம் தேதி துலாம் ராசிக்கு புதன் பகவான் செல்கிறார். இந்த 13ஆம் தேதி துலாம் ராசிக்கு அவருடைய ராசியிலிருந்து, கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி செய்கிறார்.
மேலும் இவர்கள் உங்களுடைய ராசிக்கு 4, 7க்கும் அதிபதியான புதன் பகவான் இவர் அஷ்டாமத்தில் அதாவது 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சில நற்பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். ஏன்னா 8ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யும் போது மறைந்த புதன் பகவான் நிறைந்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உருவாகும். அதனால சில நற்பலன்களும் சில லாபங்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. எனவே தொழிலில் சில முன்னேற்றங்கள் வருவதற்கான ஒரு சூழலும், உத்தியோகத்தில் ப்ரொமோஷன்ஸ் அதாவது ப்ரொமோஷன்ஸ் அல்லது இன்கிரிமெண்ட் வருவதற்கான ஒரு சூழலும், சம்பள உயர்வு வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் சிலருக்கு வெளிநாடு அழைப்புகள் வருவதற்கான, வெளியூர் வெளிநாட்டில் வேலை பார்ப்பதற்கான சில அப்பாயின்மெண்ட் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். நீங்க ஏதாவது சில பொருள்களை நீங்க வாங்க ஆசைப்பட்டிருப்பீங்க, அது குறைந்த விலைக்கு வாங்கி அதிக லாபத்திற்கு விற்க வேண்டிய ஒரு சூழலும் சிலருக்கு அமையும். இந்த ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்களுக்கு அத்தனை பேருக்குமே கொஞ்சம் இந்த மறைந்த புதனால் நிறைந்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். மேலும் ஏதாவது நீண்ட நாட்களாக வரன் அமையாமல் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதாவது புரட்டாசி மாதம் 13ஆம் தேதிக்கு மேல் உங்களுக்கு ஏதாவது ஒரு வரன் அமைவதற்கான ஒரு சூழலும் உருவாகும். ஏன்னா அந்த மறைந்த புதனால், துலாம் புதனால் உங்களுக்கு இவ்வளவு பலன்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும் இந்த மீனராசி நேயர்களுக்கு. குரு பகவானை பொறுத்தவரை கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். இந்த கடக ராசியிலே சஞ்சரிக்கும் குரு பகவான் புரட்டாசி 22ஆம் தேதி அதான் அதிசாரமாக மிதுன ராசிக்கு சஞ்சரிப்பதால் தொழில் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உறுதியாகிறது. சுக்கிரனை பொறுத்தவரை புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி கன்னிராசிக்கு சுக்கிரன் செய்கிறார். அங்கு அவர் நீச்சம் அடைகிறார். கன்னிராசியில சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். உங்கள் ராசிக்கு 3, 8க்கு அதிபதியான சுக்கிர பகவான் இவர் உங்கள் ராசிநாதன் குருவிற்கு கொஞ்சம் எதிரியாகவே, அதாவது குரு குரு அப்படின்னு சொல்லுவாரு, சுக்கிர பகவான் கொடுக்க வேணாம்னு சொல்லுவாரு. ஏதாவது குரு என்ன சொல்றாரோ அதுக்கு ஆப்போசிட் தான் சுக்கிர பகவான் செய்வதற்கான ஒரு சூழல் உருவாகும். எனவே சுக்கிர பகவான் நீச்சம் பெறுவது கொஞ்சம் உங்களுக்கு சில நல்ல நேரமாகவே இருப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். ஏன்னா 3க்கும் 8க்கும் அதிபதியான சுக்கிர பகவான், இந்த மறைவு ஸ்தானத்துக்கான அதிபதியான சுக்கிர பகவான் பவர் இழந்து, நீச்சம்னா பவர் இழந்து போவது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் நல்ல செயல்கள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகும். மேலும் நீங்க எது தொட்டாலும், வியாபாரத்தில் எது தொட்டாலும் அது உங்களுக்கு லாபம் தரும் நாளாகவும் அமையும். மேலும் சிலருக்கு நீங்க சில வரன்கள், அதாவது புதன் மறைந்த புறனால் நிறைந்த லாபமும், நீச்சமடைந்த சுக்கிரனால் உங்களுக்கு மிகவும் அதிகமான பலன்களும் நற்பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உருவாகும். ஏதாவது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு சூழல் அமையும். புதிய வீடு வாங்குவதற்கான ஒரு சூழல் அமையும். ஏதாவது ஒரு நிலம் வாங்குவதற்கான ஒரு சூழல் அமையும். மேலும் சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் சேர்ப்பதற்கான ஒரு சூழலும் அமையும். இந்த நீச்ச புதனால் அனைத்து பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு சூழல் அமைகிறது. மொத்தத்துல இந்த மீனராசி நேயர்களை பொறுத்தவரை 7.5 சனி நடந்தாலும் இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரை கொஞ்சம் மனதிற்கு மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழல் அமைகிறது. ஏன்னா புதன் பகவான் 8ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சு போறாரு. மறைந்த புதனால் நிறைந்த லாபம் கிடைக்கும். அதே மாதிரி புரட்டாசி 22ஆம் தேதி குரு அதிசாரமாக உங்களுடைய 3ஆம் வீட்டிற்கு உச்சம் அடைகிறார். இதனால் தொழில சில அபிவிருத்திகள் வருவதற்கான ஒரு சூழலும் அமைகிறது. சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். புரட்டாசி 24ஆம் தேதி கன்னிராசியில சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். இவர் 3க்கும் 8க்கும் அதிபதியான சுக்கிரன் நீச்சம் அடைவது மிகவும் ஒரு நல்ல செயலாகவே. ஏன்னா மறைந்த ஸ்தானத்தில் நீச்சம் அடைவது மிகவும் ஒரு அதிர்ஷ்டகரமான சூழலாகவே சொல்லலாம். மொத்தத்துல இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்தவரை மிகவும் ஒரு அற்புதமான மாதமாக அமையும் இந்த மீனராசி நேயர்களுக்கு. நன்றி நேயர்களே, அடுத்த மாதம் சந்திப்போம். நன்றி.